இன்றைக்கி கிரணுக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால நாங்கள் இன்றைக்கி கிளம்பி போன இடம் தான் ஸ்பார்க் ரெஸ்ட்ரோ அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் ஒரு 6-7 பேர் கிளம்பி அப்படியே பிரேக்கில் போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் உக்காந்தோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் நறுக்கென்று இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு ஒரு டிஷ் இருக்குல்ல, அதான் லெமன் ஸ்குவிட். இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் ஒன்று டேஸ்ட் பண்ணதில்லை. மொக்கையாக இருக்கும், புளிப்பாக இருக்கும்னு நினச்சா, பட் ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. அப்புறம் பன்னீர் ஏன்டா சாப்பிட்றீங்க, நான்வெஜ் தாண்டா வேணும் அப்படின்னா, இல்லை நாங்களாம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலாக இருந்தாங்க. அவங்களுக்காக பன்னீரை வாங்கினோம். ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்தேன், ரொம்ப நேரம் வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு, டேய் சாப்பாடு கொஞ்சமாச்சும் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கிற பங்கு பிரித்து கொஞ்சம் பேர் வச்சா, நாங்களாம் ஸ்பூனில் தான் சாப்பிடுவோம், நாங்கள் ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட இருந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற 3 கேர்ள்ஸும் ஸ்பூனில் சாப்பிட, நாங்கள் கையில் சாப்பிட, அதுக்குள்ளே வந்துச்சு பிரியாணி சூப்பராக இருந்தது. மொக்கையாக இருக்கும் தான் நினச்சேன், பட் ஆக்சுவலி பிரியாணி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் அது தூக்கில் பெரிய தூக்காக கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கில் இருக்க சைட் டிஷ்க்கு ஒரு 4-5 நான் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட்டர் நான் சூப்பராக இருந்தது. அப்புறம் வழக்கம் போல் கேரளா பரோட்டா, அதுவும் வெயிட்டாக இருந்தது. சரி வேறு எதுனா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கீ ரைஸ் வித் சைட் டிஷ்ஷுன்னாங்க. எப்படா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கினா அது காம்போ பேக்கேஜ் வாங்கிட்டு சாப்பிட்டா ஆக்சுவலி அதுவுமே செம்மையாக தான் இருந்தது. ஓவரால் வேறு லெவல் டிஷ்ஷு. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூஞ்ச மூடினவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூஞ்ச திறந்து காட்டினாங்க. ஆனால் நம்ம கிரண் மட்டும் நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக குஞ்சினே இருந்தான். ஆனால் பார்த்தா அவனுக்கு தான் சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சிருந்தோம். ஆனால் அது அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் நடிச்சிட்டு இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நாய் கேக்கை வாங்கி அப்புறமா கட் பண்ணோம். அவனுக்கும் எங்கள் ஃப்ரெண்டு நந்தாக்கும் ஒரே டைமில் பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இருந்தாலும் சாப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்த இடத்துல ஒரு கேக்கை வாங்கி அங்கேயே கட் பண்ணோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கட் பண்ணுறான் பார்த்தீங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கட்டம் போட்ட சட்டை, அவன் தான் கிரண். சாப்பிட்டுட்டு அவனுங்களே மாற்றி ஊற்றிக்கினானுங்க. போனதுக்கப்புறமா சரிடா இதில் கொஞ்சம் கேட்காது இங்கே இருந்து கொடுக்கலாம்டா அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னா, கேவலமாக பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போனால் சும்மா முடியுமா, இல்லை புர்றா கேமராவை அட்ரா கேட்க மூஞ்சிலன்னு சொல்லிட்டு அம்மாள் நஷ்டம் ஆச்சதுக்கப்புறமா காமெடி ஆகிட்டான். நம்ம நடுவில் பார்த்தா அவன் அச்சு மூஞ்சில் வச்சோம்னா நம்ம சங்கி மாதிரியே இருந்தான். சரி சங்கிக்கு ஒரு பொட்டு வை, ஒரு ராமத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் விஜய். இவர் தான் இளைய தளபதினு நம்ம இளைய தளபதி நினச்சினாங்க. அவன் பேர் விஜய், பேர்லையாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. வழங்க போல் தாடியெல்லாம் விட்டு ஜாலியாக இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிற சங்கி வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தோம் பொட்டை. பொட்டு மட்டும் வச்சா எங்களுக்கு லைட்டாக கிஸ்ட் மாதிரிறானே, இன்னொன்று எடுத்து தூக்கி சைடில் வைடா, தூக்கி கையை வாயில் வைடான்னு சொல்லிட்டு அவனை குழந்தையாகவே ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீனு. ஸோ இதுதான் பர்த்டே கான்செப்ட்டு. இது முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, சோழிங்கநல்லூர் சிக்னல்லேருந்து அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா யூடர்ன் பண்ணிங்கன்னா குரோமாவிலேருந்து அப்படி பக்கத்தில் இருக்கும்போது டாஸ்மார்க் கடை பக்கத்தில் இருக்கும். இந்த கடை உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். இதுதான் ஆம்பியன்ஸு. இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். உள்ளே இருக்கிறவங்களுமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் லைக் இட். அப்படியே நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரேக் டைம் ஆகிடுச்சா போலன்னு அடிப்பாங்க எங்களை, கிளம்பி போய்ட்டு